நம்ம கவிஞர் வாலியை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாலி போதையில் எழுதிய பாட்டு பட்டி தொட்டி எங்கும் ஹிட். ஓ, இந்த பாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா? ஆமாங்க, அவர் ஒரு போதையில் எழுதின ஒரு பாட்டு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு. நான் முன்னாடிலாம் அந்த பாட்டு கேட்கும்போது, ஓ, இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்கே, இதை எப்படி எழுதியிருப்பாருன்னு யோசித்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, இவர் இந்த குறும்புக்கார மனுஷன் போதையில் எழுதினா கூட இந்த பாட்டை அந்த அளவுக்கு எழுதியிருக்காரே. ஓ, இதனால தான் அந்த பாட்டு இந்த மாதிரி இருக்காங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுருக்கு. அது என்ன பாட்டு? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாலிப கவிஞன் வாலி என தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுவர் தான் பாடலாசிரியர் வாலி. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி படங்களுக்கு பாடல் எழுதிய அதே வாலி தான் பிரபுதேவா நடித்த காதலன் படத்தில் முக்காலா முக்காலா பாடலை எழுதியவர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கவிநடையை மாற்றி எழுதி பாடல்களால் ரசிகர்களை ஆட்கொண்டவர் வாலி. பாடல் எழுதியதோடு நிறுத்தி கொள்ளாமல் 1-2 படங்களில் நடித்து, அட, இவருக்கு காமெடியும் அழகாக வருகிறது என ரசிகர்களை மெய்மறக்க வைத்தவர் தான் வாலி. போதையில் எழுதிய பாட்டு பட்டி தொட்டி எங்கும் ஹிட். நீங்கள் கேட்குறது புரியுது. அடுத்தது அந்த விஷயத்துக்கு தான் வரேன். வாலி எழுதிய பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு பாட்டின் பின்னணி கதை தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. வாலி பாடலாசிரியராக அறிமுகமாகி முதல் 5 வருடங்களுக்கு ஏவிஎம் தயாரிப்பில் இருந்து எந்த படங்களுக்கும் வாய்ப்பு வரவே இல்லை. அப்போது வாலி மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் இசையமைப்பில் பாடல்களை எழுதி கொடுத்துவிட்டு மதியம் வீட்டுக்கு போய் மது அருந்தியிருக்கிறார். அந்த சமயத்தில்தான் வாலி தெய்வத்தாய் படத்திற்கு எழுதிய பாடல்கள் பெரிய அளவில் ஹிட்டாகி கொண்டிருந்ததாம். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வாலியை தன் நிறுவனம் தயாரித்து கொண்டிருக்கும் சர்வ சுதந்திரம் படத்திற்கு பாடல்கள் எழுத அழைப்பு விடுத்திருக்கிறார். வாலி என்ன செய்வது என்று தெரியாமல் உடனே குளித்துவிட்டு போதையுடனே சென்றிருக்கிறார். சிச்சுவேஷன் சொல்லியதும் வாலி எழுதிய பாட்டு தான் அவளுக்கென்ன அழகிய முகம். அது சில நேரங்களில் பழைய பாடல்களை கேட்பதற்கு கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். ஆனால் அவளுக்கென்ன அழகிய முகம் பாடல் எப்போது கேட்டாலும் அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதுலேயும் அந்த சரணத்தில் ஒரு இது வரும் பாருங்கள், ஓ அழகு ஒரு மேஜிக் ஸ்விட்ச். அதெல்லாம் சொல்கிறதுக்கு அதான் நான் முதலே சொன்னேன்ல, அந்த சிச்சுவேஷனை இப்போ யோசிக்கும் போது தான் தெரியுதுன்ட்டு. இதுதாங்க அது. மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க.